வணக்கம் நம்மளுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற Acessories தமிழ் சேனல் நான் Acessories. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆப்பிள் மேக்புக் ஏர் M1 கான எசென்ஷியல் ஆக்சசரிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து எசென்ஷியல் ஆக்சசரிஸ்னு சொல்லலாம், ஜஸ்ட் ஆக்சசரிஸ்னு சொல்லலாம், டிபெண்ட்ஸ் ஆஃப் த பீப்பிள் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து இதே எசென்ஷியல் ஆக்சசரிஸாக இருக்குது. பிகாஸ் இந்த ஆக்சசரிஸ் இல்லாமல் என்னால் ஒர்க் பண்ண முடியாது மேக்புக்கில். அண்ட் இந்த ஆக்சசரிஸ் இருந்தால் என்னோட ஒர்க் ஃப்ளோ வந்து இன்னும் பெட்டராக இருக்கக்கூடிய ஒரு ஆக்சசரிஸாக இருக்குது. ஸோ அதனால் நான் எசென்ஷியலாக சொல்கிறேன். சில பேருக்கு இது தேவைப்படாது, சில பேருக்கு இருந்தாலும் ஓகே, இல்லாத்தையும் ஓகே, அந்த மாதிரி இருக்கும். ஸோ மேக்புக் M1 ஏர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் இட்ஸ் கிரேட் லேப்டாப் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். உங்களோட ஒரு பேசிக் டாஸ்க்லேருந்து சரி, ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் ஏதாவது ஒரு டாஸ்க் பண்ணுறீங்கனாலும் கண்டிப்பாக அந்த லேப்டாப் வந்து உங்களோட எல்லா நீட்ஸும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணும் அவுட் ஆஃப் த பாக்ஸ். பட் அடிஷ்னலாக வந்து இதுக்கு சில ஆக்சசரிஸ் இருந்தால் உங்களோட ஒர்க் ஃப்ளோவை இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பேசிக் அண்ட் எசென்ஷியல் ஆக்சசரிஸ் தான் நான் வந்து சொல்ல போகிறேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபேன்சி ஆக்சசரிஸும் கிடையாது. அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆக்சசரிஸ். ஸோ இன்னொரு வீடியோவில் மேபி நம்ம வந்து இதுக்கான எல்லா ஆக்சசரிஸ் நான் என்னென்ன ஃபுல்லாக யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த வீடியோ கூடிய சீக்கிரம் வரும். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ். பிகாஸ் இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம வந்து இப்போ தான் புதுசாக மேக் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா வேணும்னா. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டஃப் அங்கேயும் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் நம்மளோட பேசிக் ஒரு லேப்டாப், எந்த லேப்டாப்பாக இருந்தாலும் இந்த ஆக்சசரிஸ் யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் சில லேப்டாப்ஸ்க்கு யூஸ் ஆகும். அண்ட் எந்த வேரியண்ட் ஆஃப் மேக்காக இருந்தாலும் இந்த லேப்டாப்ஸ் வந்து யூஸ் ஆகும். பட் மேக்புக் ஏருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்னும் பெஸ்ட்டாக சூட் ஆகும் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் இன்கேஸ் நீங்கள் வந்து மேக்புக் ப்ரோக்கு போகிறீங்க, 14 or 16 இன்ச்சுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனல் ஒர்க்ஸ் இருக்கிறவங்க தான் வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் ஹையர் லெவல் கிரேட் ஆஃப் ஆக்சசரிஸ் வந்து தேவைப்படும். ஸோ அதனால் மோஸ்ட்டாக எந்த ஆக்சசரிஸும் யூஸ் பண்ணலாம். பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஆக்சசரிஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ அதை நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மேக்புக் ஏருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சில ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். நான் மெயினாக எசென்ஷியலாக கன்சிடர் பண்ணுறதுலேருந்து ஒரு லீஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்டரில் நான் வந்து அடிக்கிறேன். பட் இது எல்லாமே முக்கியமான ஒரு விஷயம் தான். ஸோ ஃபஸ்ட் ஆக்சசரி அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த USB Type-C to மல்டிபோர்ட் அடாப்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இது வந்து ரொம்ப ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா வந்து எல்லா இடத்துலையும் நம்ம வந்து Type-C வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பென்ட்ரைவ் யாராவது கொடுக்குறாங்க Type-A வச்சு அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக இந்த லேப்டாப்பில் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு மட்டும் போயிடாதீங்க. பிகாஸ் இந்த லேப்டாப்பில் Type-A போர்ட்டே கிடையாது. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டு Type-C போர்ட் அண்ட் ஒரே ஒரு 3.5mm ஆடியோ ஜாக் போர்ட் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டாங்கிள் மஸ்ட் இந்த லேப்டாப்புக்கு தேவை. ஸோ இது வந்து ரொம்ப எசென்ஷியல். எல்லாரும் வந்து இதை வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்லுவேன். பிகாஸ் இது இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப் வந்து எல்லா ஆக்சசரிஸ் கூடயும் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கீபோர்ட் கனெக்ட் பண்ணுறீங்க, ஒயர்டு கீபோர்டு, ஒயர்டு மவுஸ் கனெக்ட் பண்ணுறீங்க, இல்லை வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து மூவிஸ் காப்பி பண்ணுறீங்க, ஃபைல்ஸ் காப்பி பண்ணுறீங்க, டேட்டாஸ் காப்பி பண்ணுறீங்க, இல்லை வந்து வேறு இடத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து அவங்களோட பென்ட்ரைவ் ஏதாவது ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். நீங்கள் இல்லாட்டி இந்த லேப்டாப் வச்சு நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணணும், அதாவது எக்ஸ்டர்னல் மானிட்டர் வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த டிவைஸ் வச்சு பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ஆக்சசரி வந்து ரொம்ப மெயினான ஒரு ஆக்சசரின்னு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தான். அதாவது நான் வச்சிருக்கிறது ரொம்பவே வந்து சீப் தான். ஐ திங்க் இது வந்து 2500 rupees தான் நம்மளுக்கு வந்து வரும். ஸோ அமேசானில் தான் நான் வாங்கினேன். எல்லா ப்ராடக்ட்ஸும் நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு Type-C போட்டு எடுத்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு Type-C, 2 USB-A அண்ட் ஒரு மைக்ரோ SD கார்டு ரீடர் அண்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் SD கார்டு ரீடர் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குது. அண்ட் பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து HDMI போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அடாப்டர் வந்து ரொம்ப சீப்பான அடாப்டர். நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய அடாப்டர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ரூபாய் 11,000 ரூபாய் கூட இருக்குது. ஒரு டாக் மாதிரியே இருக்குது, Type-C டாக். ஸோ அதுவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஏருக்கும் ப்ரோக்கும் டிஃப்ரென்ஸ் சொன்னேன் இல்லையா. ஸோ அது வந்து இந்த ஒரு விஷயத்தில் ஜஸ்டிஃபை ஆகும். பிகாஸ் ப்ரோவில் இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஃபாஸ்டான டேட்டா ரீச் இருக்கிற ஒரு Type-C அடாப்டர் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு அடாப்டர் 2500 அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயமே கிடையாது. பிகாஸ் மேக்கை கம்பேர் பண்ணும்போது இதே Type-C அடாப்டர் நீங்கள் வந்து
ஆப்பிள் வெப்சைட்டில் வாங்கினீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்னும் வந்து ப்ரைஸ் அதிகம். ஐ திங்க் 6000 என்னமோன்னு நினைக்கிறேன். பட் இது எல்லாமே வராது. டைப் சி டு HDMI ஒரு அடாப்டர், டைப் சி டு யூஎஸ்பி அடாப்டர், யூஎஸ்பி டைப் ஏ ஒரு அடாப்டர், அண்ட் டைப் சி டு SD கார்டு ரீடர் ஒரு அடாப்டராக இருக்கும். ஸோ எல்லாமே இண்டிவிஜுவலாக வாங்கணும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்டர் டேட்டா ரேட்ஸோடு இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு ஸ்டாண்டர்ட். ஐ திங்க் இது 100 Mbps 200 Mbps நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மோஸ்ட்டாக நான் ஒர்க் பண்ணி வச்சதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட SD கார்டு வந்து 150 Mbps வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அதிலிருந்து நான் வந்து மேக்புக் ஃபைல்ஸ் காப்பி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஒரு 60 to 70 Mbpsல தான் வந்து ஒர்க் ஆகும். பட் ஸ்டில் இந்த ஒரு பொருள்னால ஜாப் வந்து நம்மளுக்கு நடந்துடும், எந்த ஜாபாக இருந்தாலும். ஸோ அதனால தான் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா வெரிலாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து இதுக்கு முன்னாடி ஒரு அடாப்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒரு டைம் வந்து மேக்புக் எடுக்கும் போது இந்த பின் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி பின் வந்து மேக்புக் உள்ளே மாட்டி உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து நான் வேறு அடாப்டர் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. அது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அது அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு. அது ஐ திங்க் கிங்ஸ்டோனோடது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு சரியாக டிரான்சென்டோடதுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. பட் இந்த அடாப்டர் வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் ஒயர்டாக இருக்கதா வாங்க. பிகாஸ் 2 டைப் சி போட்டு வச்சும் அடாப்டர் இருக்கும். அது வாங்க வேணாம்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஎஸ்பி டைப் சியாக இருந்தால் நீங்கள் வந்து உங்களோட ஐபேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஐபேட் ப்ரோ, ஐபேட் ஏர்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி தான் வருது. ஸோ அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து உங்களோட டைப் சி ஃபோன்ஸ் கூடயும் யூஸ் பண்ணி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் சிஸ்டமில் வந்து டைப் சி போட்டிருந்தா அது கூடயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த மாதிரி 2 பின் இருக்கிற அடாப்டர்லாம் வாங்கினீங்கன்னா, நான் வந்து அமேசானில் இருக்கிற அந்த ஃபோட்டோஸ் எடுத்து காட்டிட்டேன். ஸோ அந்த மாதிரி 2 பின் இருக்கிற அடாப்டர் வாங்கினீங்கன்னா உங்களால் வந்து மேக்புக்கை தவிர வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதில் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் திஸ் இஸ் ஹைலி ரெக்கமெண்டட். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைப் சி டாக் வாங்கியே ஆகணும் நம்மளோட மேக்புக் ஏருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் எசென்ஷியலான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டோரேஜ் தான் நான் சொல்லுவேன். நான் இங்கே யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட T5 போர்ட்டபிள் SSD. ஸோ என்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு பேஸ் வேரியன்ட் மேக்புக், அதாவது மேக்புக் ஏர் M1 256 GB வேரியன்ட் நீங்கள் வந்து வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வந்து மோஸ்ட் ஆஃப் த பேர் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து வீடியோ பார்க்கறதுக்கோ இல்லை வந்து ஃபைல்ஸ் எடிட் பண்ணவும் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ என்ன மாதிரி நீங்கள் வந்து வீடியோ எடிட் பண்ணுறீங்க, இல்லை ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுறீங்க, இல்லை வந்து அதர் ப்ரொஃபஷனல் ஒர்க்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற போது பேஸ் மேக்புக் வாங்கிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக தவிர்ப்பீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் கண்டிப்பாக 256 GBங்கிறது வந்து சுத்தமாக பத்தாது. ஸோ அதனால் நான் எப்போயுமே எந்த ஃபைல் வச்சாலும் இதில் தான் வைப்பேன். இது வந்து ஃபுல் கம்ப்ளீட் க்ளீனாக இருக்கும். ஸோ எந்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ ஒன்று நான் யூஸ் பண்ணுவேன், சம்டைம்ஸ் என் தங்கச்சி யூஸ் பண்ணுறதுக்காக ரெண்டு ப்ரொஃபைல் நாங்கள் வந்து வச்சுருப்போம். ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து பிடிச்சிக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு எப்பயுமே மேக்புக்கில் எவ்வளோ தெரியுமா ஸ்டோரேஜ் இருக்கும், ஒரு 70 to 60 GB தான் வந்து இருக்கும். எதனாலன்னு தெரியல. பிகாஸ் அடிக்கடி வந்து மேக் OS வந்து அப்டேட் வரும். ஸோ அந்த அப்டேட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதி ஸ்டோரேஜ் போயிடும். அதுக்கப்புறம் தேவையில்லாத ஃபைல்ஸ் எங்கே இருக்குது எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அண்ட் சிஸ்டம் ஃபைல்ஸே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இடமே வந்து கொடுக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு போர்ட்டபிள் SSD நீங்கள் வந்து வாங்குறது பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த பர்டிகுலர் சாம்சங் T5 போர்ட்டபிள் SSDயோட முக்கியமான அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல டியூரபிளான ஒரு SSD அண்ட் செம ஸ்லீக்காக இருக்கிற ஒரு SSD அப்படின்னு சொல்லலாம். நான் வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 500 GB ஆஃப் ஸ்டோரேஜ் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஸோ நான் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைல்ஸும் வந்து இதில் யூஸ் பண்ணி, அதாவது என் கேமராவில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கேமராவில் இந்த வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா இந்த வீடியோவை நான் வந்து காப்பி பண்ணும்போது டேரெக்டாக இந்த SSDக்கு நான் வந்து காப்பி பண்ணிப்பேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு எடிட் பண்ணும்போதும் இந்த SSDலேருந்து எடிட் பண்ணுவேன். தென் எடிட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு எல்லா ஃபைல்ஸும் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டமில் டம்ப் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் எனக்கு எப்பயுமே இந்த SSDயும் ஃப்ரீயாக இருக்கும், சிஸ்டமும் ஃப்ரீயாக இருக்கும். அண்ட் என்னோட ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வீடியோஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 500 GBக்கு மேலே போகிறது கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதனால் எனக்கு வந்து 500 GB போதும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோகிராஃபர் இல்லை வந்து ப்ரொஃபஷனல் வேறு ஏதாவது ஒர்க்ஸ் வந்து பண்ணுறீங்க, அந்த மாதிரி விஷயம்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக 500 GBயோட அதிகமாகவே தேவைப்படும். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக அப்கிரேட் ஆகிக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 10,000 rupeesக்குள்ளே அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுலேயே வந்து T7 வேரியன்ட் இருக்குது வித் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷனோட. பட் அது வந்து எனக்கு வந்து ஒரு ஓவர் கில்லாக பட்டுச்சு. பிகாஸ் இதுக்குவே வந்து பார்த்திங்கன்னா 500 Mbps ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் நம்மளுக்கு இருக்குது. அண்ட் நான் வந்து செக் பண்ணியிருக்கேன், சாலிடாக வந்து ஒரு 300 Mbpsல வந்து காப்பி ஆகும். 300 to 400 Mbps வரைக்கும் நம்மளுக்கு வந்து காப்பி ஆகும் மேக்கில் இருக்கிற SSDக்கும் இந்த SSDக்கும். ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப வந்து ஒரு ஃபாஸ்ட்டான SSD நான் சொல்லுவேன் அப்படின்னா இதுதான் அது. பிகாஸ் இந்த மாதிரி ஒர்க்ஸ்க்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த சென்ஸ் என்கிட்ட இருக்கிறதுல நான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு M.2 வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு SSDயாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு அடாப்டர் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏசுஸோட M.2 NVMe SSD என்க்ளோஷர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா M.2 இதெல்லாம் இருக்கு இல்லையா, SSDஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து இந்த என்க்ளோஷர் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாட்டிட்டீங்க அப்படின்னா வந்து நான் வெளில எடுத்து காட்டுறேன்.
ஸோ இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம காம்பேக்ட் அண்ட் செம்ம ஒரு ஃபார்ம் ஃபேக்டரில் இருக்கும். நீங்கள் தாராளமாக பேக்கெட்குள்ளே வச்சு கூட ட்ராவல் பண்ணலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி மூலமாக தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் M.2 அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக அதை வந்து ஒரு SSD-யாக கன்வெர்ட் பண்ணி மேக் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து நான் ரொம்ப பர்சனலாக வந்து இதை யூஸ் பண்ணுறேன். நீங்களும் வந்து இன்கேஸ் உங்களுக்கு வந்து SSD வேணாம், என்னோட கம்ப்யூட்டரில் இருக்கிற M.2 வேஸ்ட்டாக இருக்குது, நான் அதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி ஒரு என்க்ளோஷர் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்காக தான் காட்டணுங்க தவிர்த்து எசென்ஷியலில் அது வராது. பட் இது வந்து கண்டிப்பாக எசென்ஷியலில் வரும். இந்த SSD-க்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய SSDs வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் கூட வந்து நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் சிஸ்டம் கூட. பட் நான் வந்து ஒரு SSD-யை ப்ரிஃபர் பண்ணுறது எதனால் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடிட்டராக இருந்தீங்கன்னா சம்டைம்ஸ் உங்களோட ஃபைல்ஸ் வந்து ரொம்ப ஹை சைஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப ராவில் ஷூட் பண்ணுறீங்க அண்ட் வந்து ரொம்ப ஹை ஃப்ரேம் ரேட்ஸ் அண்ட் வந்து 4K வந்து ஷூட் பண்ணுறீங்க, இல்லை வந்து 4 to 8 பிட் இல்லை 10 பிட்டில் வந்து நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டைம் வந்து முக்கியம். பிகாஸ் உங்களுக்கு காப்பி ஆகிறதாகட்டும் இல்லை வந்து மற்றபடி நீங்கள் எடிட் பண்ணுறதாகட்டும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா வந்து இதை நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். இதுலேயே வந்து T7 வேரியண்ட் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஹையர் ஸ்பீட் வேணும்னா நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ் நம்மள மாதிரி காமன் யூசர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து T5 வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள். அண்ட் திஸ் இஸ் மோர் ரிலையபிள் டூ. அதனால தான் நான் வந்து சாம்சங்க்கு போனேன். பிகாஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அதை தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, நம்ம லிஸ்ட்டில் வந்து செகண்ட், அதாவது தேர்டாக இருக்கிற ஆக்சசரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து டைப் சி டு டைப் சி கேபிள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடும் டைப் சி, இந்த சைடும் டைப் சி. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த SSD நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து வேறு ஆக்சசரிஸ் இல்லை வந்து சார்ஜ் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து இந்த டைப் சி டு டைப் சி கேபிள் வச்சு நீங்கள் வந்து தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை இது கூட கொடுத்த டெடிக்கேட்டடான கேபிள் இருக்குது. ஸோ 2 மீட்டர்ஸ் லென்த், அந்த கேபிளும் நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இதை வந்து ரொம்ப ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டைப் சி டு டைப் சி மட்டும் இல்லாமல் டைப் சி டு டைப் ஏ இருக்குது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பிளிட்டர்ஸ் உள்ள கேபிள்ஸ் நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ரொம்பவே மஸ்டான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் என்னோட ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸ். பிகாஸ் வந்து நீங்கள் ஒரு ட்ராவல் என்வரான்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. வீட்டுக்குள்ளே நீங்கள் ஆப்வியஸாக யூஸ் பண்ணுவீங்க. பட் லேப்டாப் வாங்குறதோட முக்கியமான பர்பஸ் ட்ராவல். ஸோ ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை அது வேறு யாராவது ஒரு பிளேஸில் இருக்கீங்க, இல்லை வந்து ஃப்ளைட்டில் இருக்கீங்க, ட்ரெயின், பஸ், இல்லை வந்து நீங்கள் காரில் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டுருக்கீங்க. அப்போ ஏதாவது ஒரு வீடியோஸ் பார்க்கணும், இல்லை வந்து வீடியோஸ் எடிட் பண்ணணும், இல்லை வந்து வேறு ஏதாவது விஷயங்கள் பண்ணணும், மியூசிக்காக ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணணும், அந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோன்ஸுங்கிறது ரொம்பவே முக்கியம். அண்ட் கண்டிப்பாக வந்து ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸ் வந்து போக முடியாது. பிகாஸ் எல்லா இடத்துலையும் நம்ம உட்காந்து ஒயரெல்லாம் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. பிகாஸ் அல்டிமேட் கோல் இஸ் ஃபார் லேப்டாப் இஸ் டு கோ ஃப்ரீலி. அதாவது போர்ட்டபிள் விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஹெட்ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது, அதாவது ஸ்டாண்டர்ட் ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸ். ஸோ நீங்கள் வந்து ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் நான் ஹைலி வந்து சஜஸ்ட் பண்ணுறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா Macbook ஆப்பிளோட ஏர்பாட் ப்ரோவை நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறேன் அண்ட் ஐ ஜஸ்ட் லவ் இட் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் எக்ஸ்பென்சிவ் தான், இல்லைன்னு சொல்லலை, பட் எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல் நீங்கள் ஆப்பிள் இக்கோ சிஸ்டமில் இருக்கீங்கன்னா. பிகாஸ் இதுக்கான ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ கண்டிப்பாக வரும். ஆப்பிள் நீங்கள் மேக்புக்கில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்புக் கூட கனெக்ட் ஆகிடும். டக்குன்னு உங்கள் ஃபோனுக்கு ஃபோன் வருதுன்னா டக்குன்னு உங்கள் ஃபோனுக்கு சுவிட்ச் ஆகிடும். இல்லை வந்து நீங்கள் ஐபேடில் ஏதாவது ஒன்று பண்ணுறீங்கன்னா ஐபேடுக்கு சுவிட்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஹெட்ஃபோன் ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் ரொம்ப எனக்கு பிடிக்கும் ஆப்பிள் இக்கோ சிஸ்டமில் இருந்தீங்கன்னா. அண்ட் இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து ஸோ அமேசிங். நிறைய அப்டேட்ஸ் விடுறாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் வாங்கும் போதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்னும் பெட்டர் ஆகிட்டே வந்தால் போகுது. சில அப்டேட்ஸ் நடுவில் சில அப்டேட்ஸ் விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அண்ட் எக்ஸ்ட்ரீம் நாய்ஸ் கேன்சலேஷன் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில் வந்து சோனியோட WH-1000MX4 வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இருக்கிற லெவல் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன் இதில் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ஒரு ட்ரூலி ஒயர்லெஸ் பட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மேஜர் ரோல் வந்து ப்ளேஸ் பண்ணும். அண்ட் ஹையஸ்ட் சேல்ஸ் இன் ஆப்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆப்பிளோட ப்ராடக்ட்னு சொல்ல முடியாது, பட் ஹெட்ஃபோன்ஸில் மோஸ்ட்டாக சேல் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ தான். பிகாஸ் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன், அதோட குவாலிட்டி, இல்லை வந்து அதோட லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கிரேட்டாக இருக்கும். எனக்கு பர்சனலாக வந்து இந்த ஏர்பாட் வந்து ரொம்ப பிடிக்கும். செம்ம க்யூட்டாக, செம்ம சின்னதாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ நம்மளோட காயின் பாக்கெட்டில் கூட ஃபிட் ஆகிக்கும். நான் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கேஸ் போட்டு நான் வந்து என்னோட பெல்ட் லூப் இருக்குல்ல, பெல்ட் ஹோல், அதில் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். ஸோ நான் வந்து எடுக்கிறதா இருந்தாலும் ஈஸியாக இருக்கும், எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக இருக்கும். பட்
ரொம்ப வந்து அழுக்காகும். பிகாஸ் என்னோட இயர் டிப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் எல்லோ விஷயம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி அழுக்காகும். பட் நீங்கள் அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். பட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் குவாலிட்டி இருக்கும் உங்களுக்கு. ஸோ மேக்புக் கூட நீங்கள் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து கோடூவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷனோட ஒர்க் ஆகும்போது ரொம்ப கிளியரான ஒரு ஆடியோ வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்புக் கூட ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஓவர் கில் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பிகாஸ் 26,000 2000 சம்திங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ப்ரைஸ்க்கு மோஸ்ட்டாக என்னையும் இன்க்ளூட் பண்ணி யாருக்கும் வந்து ஒர்த்தாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு சோனிலே இருக்குது, அண்ட் வந்து ஒன் ப்ளஸ் இருக்குது, ரியல்மி இருக்குது, இந்த மாதிரி பேசிக்லேயே வந்து பட்ஸ் இருக்குது. இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுக்கக்கூடிய பட்ஸும் இருக்குது. பட் ஆப்பிள் இக்கோ சிஸ்டமில் இருந்தீங்க அப்படின்னா உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும். இல்லை நீங்கள் வந்து ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா திஸ் இஸ் அ கிரேட் ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் நான் வந்து ரொம்ப இது வந்து ஒரு நாள் கூட நான் வெளில எடுத்துகிட்டு போகல அப்படின்னா வந்து ரொம்ப மிஸ் பண்ணிவிடுவேன். பிகாஸ் அவ்வளோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி. அண்ட் ட்ராவலிங் பண்ணும்போது நான் யூஸ்வலாக வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணுவேன். பிகாஸ் நிறைய பேர் பிளேஸஸ்க்கு வந்து போகணும் நான். ஸோ போய் அந்த மாதிரி நம்ம கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஸ்டஃப்லாம் பண்ணும்போது நான் வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணுவேன். ஸோ என்னோடய ட்ராவலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட மேக்புக் கூடயோ இல்லை என்னோடய ஃபோன் கூடயோ யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப கிரேட்டாக இருக்கும். அண்ட் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக நிற்கும். நீங்கள் தாராளமாக 2 days 3 days நான் வந்து சார்ஜ் போடாமல் யூஸ் பண்ணுவேன். ஸோ கேஸில் இருக்கிற சார்ஜ் மட்டுமே போதுமான அளவுக்கு இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஹைலி ரெக்கமெண்டட். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குன்னே ஒரு டெடிகேட்டடான வீடியோ கண்டிப்பாக வரும். ஸோ எஸ், இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எசென்ஷியல் ஆக்சசரிஸாக யூஸ் பண்ணுறேன். இதை தவிர்த்து நீங்கள் வந்து சில ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணணும்னா நான் சிலதெல்லாம் வந்து காட்ட விரும்புகிறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் ஸ்ப்ளிட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லேப்டாப்ஸ்லாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு 3.5mm ஆடியோ ஜாக் தான் வந்து இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைக் இன்புட் அண்ட் ஹெட்ஃபோன் அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் இந்த மாதிரி ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஸ்ப்ளிட்டர் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோனுக்கு, அதாவது உங்களோட ஹெட்செட்ஸ் ஒரு தனி ப்ளக் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட மைக்குக்கு வந்து ஒரு தனி ப்ளக் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணும்போது இன்கேஸ் நீங்கள் வந்து தனி மைக் யூஸ் பண்ணுறீங்க, இன்கேஸ் நீங்கள் வந்து ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு அந்த தனி மைக் வந்து யூஸ் பண்ணுறீங்க, ரெக்கார்டிங் பர்பஸ்க்கு டெஸ்க்டாப்பில் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் யூஸ்டு ஆக்சசரிஸ் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் வீட்டில் தான் நீங்கள் வந்து மோஸ்ட்டாக வந்து மைக் தனியாக ஹெட்ஃபோன் தனியாக வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி டைம்க்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க, அப்போ வந்து உங்களுக்கு குவாலிட்டி தனியாக வேணும். ஸோ நான் மைக்கு தனியாக வச்சுருக்கேன், ஹெட்ஃபோன் தனியாக வச்சுருக்கேன்னா அந்த மாதிரி பர்பஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்டரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பென்ட்ரைவ். ஸோ இந்த பென்ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து யூஎஸ்பி டைப் ஏ இருக்கும், இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி டைப் சி இருக்கும். ஸோ இதை வந்து டேரெக்டாக நீங்கள் மேக்புக்கில் போட்டு காப்பி பண்ணி வேறு யாருக்காவது கொடுத்தீங்கன்னா அவங்க டேரெக்டாக வந்து காப்பி பண்ணி அவங்க சிஸ்டமில் யூஸ் பண்ணிப்பாங்க. இல்லை வந்து வேறு யாராவது சிஸ்டமில் வந்து உங்களுக்கு காப்பி பண்ணனாலும் நீங்கள் வந்து இந்த டாக் இல்லாமல் தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்பவே வந்து ஹேண்டியாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன ஆக்சசரிஸ். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரைஸ்டே கிடையாது. இதெல்லாம் வந்து தாராளமாக ஒரு 600 to 700 உங்களுக்கு வந்து ஒரு 32 to 64 GB ஸ்டோரேஜ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதே சைஸில் இருக்கிற டைப் சி டு டைப் ஏ அடாப்டர்ஸ். ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. எந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் இதை மறந்துட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துகிட்டு போகலாம். இல்லை வந்து இங்கே வந்து ரொம்ப வெயிட்டாக எதுவுமே கேரி பண்ண தேவைன்னா அந்த மாதிரி டைனி அடாப்டர்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து எசென்ஷியலாக யூஸ் பண்ணுற மேக்புக் ஆக்சசரிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தவிர்த்து நிறைய அடிஷ்னல் ஆக்சசரிஸும் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து கம்ப்ளீட் ஆக்சசரியாக நான் வந்து வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தா எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ டெஃபினட்டாக வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஏதாவது ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து ரிவ்யூ வேணும், கண்டிப்பாக வந்து ஏர்பாடுக்கு ரிவ்யூ நான் வந்து ரிவ்யூ மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஏர்பாடுக்கு ரிவ்யூ வரும். பட் இதை தவிர்த்து வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து ரிவ்யூ வேணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அந்த இதில் இருக்கிற ஏதாவது ஆக்சசரிஸ் உங்களுக்கு பர்சனலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது ஆக்சசரிஸ் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அடுத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவில் தான். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.